பயங்கரமான இந்த விஷத்தை தண்ணியில கலக்குறோம். இத குடிக்க போற நம்ம ஊர் ஜனங்கள் நாளைக்கு பரலோகம் போக போறாங்க. சீக்கிரம் ஊத்துங்கடா, சீக்கிரம் ஊத்துங்க. ஏன் எங்களை தடுக்கிற? இவ என்ன சொல்றான்னு ஒண்ணுமே புரியலையே. முன்ன பாம்பு பாம்புன்னு சொல்ல ஏமாத்துற மாதிரி இப்போ ஏமாத்துறான்னு பாக்குறியா? என்ன சண்டை? இந்த ஊமை எங்களை தண்ணி எடுக்க விட மாட்டேங்குது. எத்தனை தடவை ஊமையில சொல்லாதுன்னு சொல்லிருக்கேன். முத்துக்கண்ணு, ஏன் இப்படி செய்யற? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. இவகிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிட்டு தள்ளடி. என்னடி இது இருக்கிற? முத்துக்கண்ணு, அவங்கள தண்ணி எடுக்க விடு. நீங்க கொடுங்க, நான் தண்ணி எடுத்து கொடுக்குறேன். முத்துக்கண்ணு விடு. முத்துக்கண்ணு விடு விடு. உனக்கு இவ்வளவு திமிரா? போடி. என்னமாச்சு உனக்கு? முத்துக்கண்ணு இங்க பாருமா. முத்துக்கண்ணு என்னமாச்சு உனக்கு? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு இங்க பாருமா. என்னம்மா முத்துக்கண்ணு? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு இங்க பாருமா. குழந்தைக்கு என்னாச்சு? எனக்கு தெரியலையே. முத்துக்கண்ணு இங்க பாருமா, இங்க பாரு. என்னாச்சுமா? முத்துக்கண்ணு என்னமாச்சு? முத்துக்கண்ணு என்னாச்சுமா? சொல்லு. ஐயோ முத்துக்கண்ணு, ஐயோ அநியாயமா இந்த குழந்தை நான் கொண்டுட்டேன்னு. ஐயோ, நான் மோசம் போயிட்டேன். நான் என்ன பாவம் பண்ணேன்? ஐயோ முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு. எதனால இப்படி ஆச்சு? அவ என்கிட்ட என்னமோ சொல்ல வந்தா. அந்த தண்ணிய குடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டா. தண்ணி கலர் மாறி இருக்கு. முத்துக்கண்ணு இந்த தண்ணி தான் குடிச்சாலா? ஆமாங்க. இது யாரு வரைஞ்சது? சாவறதுக்கு முன்னாடி இவ வரைஞ்சது. நான் திரும்பி வர வரைக்கும் இந்த தண்ணியை யாரும் குடிச்சிடாம பாத்துக்குங்க. என்ன விஜய், செத்து போன குழந்தையை எரிக்கலாமா இல்ல புதைக்கலாமான்னு கேட்க வந்தியா? இல்ல, உங்க பாவத்துக்கு கடைசி மன்னிப்பு கொடுக்கலாம்னு இருந்தேன். ஆனா அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்? கருப்புக்கு வெள்ளை அடிக்க முடியும், இருட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியாது. விஜய், எங்களை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல யாருமே இருக்க முடியாது. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன். எனக்கு பணங்கிறது மேல போட்டுக்க துண்டு மாதிரி, மானம் மரியாதைங்கிறது இடுப்புல கட்டியிருக்க வேட்டி மாதிரி. துண்டுக்காக வேட்டி அளக்க மாட்டேன். ரோஷக்கார தம்பி, பணம் வேணாங்கிற, பரவாயில்ல, வேற என்னதான் வேணுங்கிற?
எந்த தூண்டிலையும் சிக்காத மீன்னா எல்லா மீனையும் முழுங்குற திமிங்கலனா? அந்த திமிங்கலத்தையே கீறி பார்க்க வந்த கத்தி கப்பல் அந்த கத்தி கப்பலை 2 துண்டாக்குற வெடிகுண்டுனா? அந்த வெடிகுண்டிய தூள் தூளாக்குற பீரங்கினா? விஜய், இந்த ஏழை ஜனங்களை நம்பி போற நீ ஏமாந்துருவ. துருப்பிடிக்கிறத விட தேய்றதே மேலுங்கிற முடிவுக்கு ஜனங்க வந்துட்டாங்க. நாங்க நினைச்சா இங்கேயே உனக்கு சமாதி கட்ட முடியும். சாவு எல்லாருக்கும் நிச்சயம். ஆனா முதல்ல நான் உங்களை அனுப்புறது சத்தியம். அதுக்கு முன்னால உன்னை ஆதரிக்கிற இந்த ஊர் மக்களை அழிக்கிறது தான் எங்க வேலை. அந்த மக்களை காப்பாத்துறதா என் வேலை. வரேன். நடு ரோட்ல என் பெட்டியெல்லாம் எப்படி வந்துச்சு? நாங்க தான் கொண்டு வந்து வச்சோம். தயவு செஞ்சு நீங்க ஊரை விட்டு போயிடுங்க. ஐயா, இந்த முடிவுக்கு வந்தது ஒரு ஆள் மட்டும் இல்ல, ஊரே இந்த முடிவுக்கு வந்திருக்கு. பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க. இந்த முடிவுக்கு காரணம் தரைக்கு வந்துட்டா உசுருக்கே ஆபத்துன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க. இப்படி கொலையா இருந்தா விடிவு காலமே வராது. உசுரோடு இருந்தா தானுங்களே விடுகாலத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு குழந்தை, நாளைக்கு ஒரு குடும்பம், அதுக்கப்புறம் இந்த ஊரு. நாங்கெல்லாம் சாகிறதுக்கு முன்னாடி பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க. ஐயா, நான் சொல்றத கொஞ்சம். நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல. எங்க மான மரியாதை போனாலும் கவலை இல்ல. எங்க குழந்தை குட்டிகளாவது உசுரோட இருக்கணும். அதுகளையும் கொண்டுட்டு நீங்க போய் என்ன புண்ணியத்தை காண போறீங்க? பஸ்ஸுக்கு நேரமாச்சு, தயவு செஞ்சு நீங்க புறப்படுங்க. நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். விஜய், அன்னைக்கே சொன்ன இந்த ஊர் ஜனங்களை நம்பி போகாத, நீ ஏமாந்துருவேன்னு. இப்ப ஏமாந்தியா? தம்பி, போறதான் போற. இந்த காட்சியை பார்த்துட்டு போறியா? அம்மா மரகதம், ஐயா, அவ என் பொண்ணு. தெரிஞ்சுதாயா தூக்கிட்டு வர சொன்னோம். அவ புள்ள தாச்சியா இருக்கா ஐயா. வயித்த பார்த்தாலே தெரியுதே. பூசாரி, அன்னைக்கு என்ன சொன்ன? இந்த வீரனை பார்த்தா கருவுல இருக்க புள்ள கூட கத்தி எடுக்கும்னு சொன்னல. இப்போ மக வயித்துல குதிரை வண்டி சக்கரத்தை ஏத்தி கொல்ல போறேன். அவ வயித்துல இருக்க கரு கத்தி எடுத்து வீச போகுதா, இல்ல கத்த முடியாம சாக போகுதான்னு பாக்கலாமா? ஐயா, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. என் பொண்ணை விட்டுடுங்க ஐயா, என் பொண்ணை விட்டுடுங்க ஐயா, என் பொண்ணை விட்டுடுங்க ஐயா. அம்மா மரகதம், மரகதம், காப்பாத்துங்க. அம்மா, யாராவது. இருங்க தம்பி, உங்களை ஊருக்கு போய் சொன்னதுக்காக எங்களை மன்னிச்சுங்க. இவனை உயிரோட ஊரை விட்டு துரத்தலாம் நினைச்ச, உயிரையே எடுத்துட வேண்டியதுதான். ஆமா, ஏன் தொப்பியில பால் வாங்கிட்டு போறான்? வாயா காட்டுறேன். குடிக்க வேண்டிய பாலை ஏன் கிணத்துல ஊத்துறான்? பிள்ளையார் பிடிச்சேன் குரங்கா போச்சு, கைய சொரிஞ்சேன் சிறங்கா போச்சுங்கிற கதையா அவன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. என்ன சொல்ற? இந்த ஊர்ல உன்ன மாதிரி ஒரு வீரமான ஆம்பளையா இருந்தா இந்த திருவிளையாடல இப்படி ஆயிட்டான். என்னங்க, குழந்தைக்கு பால் ஊத்துங்க. பசுபதி, பால் ஊத்து. குடிப்பா. அவ்வளவுதான். என்னடா அது? 3 லிட்டர் பால் தர, ஒப்பந்தப்படி 6 லிட்டர் பால் தரணும். மீதி பாலங்க திருட்டுத்தனமா வச்சுட்டியா? மாடு அவ்வளவுதான் பால் கறந்துச்சு.
வேணா உன் முதலாளிட்ட போய் சொல்லு, பாலுக்கு தகுந்த காசு கொடுத்தா போதும்னு. என்னடா திமிரா பேசுற? எங்க முதலாளி உன்ன மாதிரி பல பேர்கிட்ட கான்ட்ராக்ட்ல பால் வாங்கி வெளியூருக்கு அனுப்புற. பால் குறைஞ்சா அங்க அவரோட கௌரவம் குறையும். உங்க கௌரவத்துக்காக பால் கறந்தா பால் வராது, ரத்தம் தான் வரும். ஏயா மனுஷ ரத்தத்தை குடிக்கிறீங்களா, அது பத்தாதா? ஒரு சொட்டு பால் கூட இல்ல. என்ன இது? என்ன கல்லா? ஓ, உன் பொண்டாட்டி குடிக்க வச்சிருக்கியா? ராஸ்கல், இந்த பால் என் குழந்தை குடிக்கிறதுக்காக வச்சிருக்கேன், கூடாத. ஆ? சொன்னபடி கான்ட்ராக்ட் பாலை கொடுக்க முடியல. இதுல என்னடா உன் குழந்தைக்கு திருட்டு பால்? பாலை கொடுத்துறா, வேற பால் கிடையாதா? என் குழந்தை பட்டினியா இருக்கும்டா. டேய், திருட்டு பாலை குடிச்சா உன் குழந்தைக்கும் திருட்டு புத்தி வந்துரும்டா. சொன்னா கேட்டா பாலை கொடுத்துறா, சொன்னா கேட்டா பாலை கொடுத்துறா. நீ உன்னை கெஞ்சி கேட்கிற பாலை கொடுத்துறா, என் குழந்தை பாலை கொடுத்துறா. என் குழந்தைக்கு இல்லாத பால் யாருக்குமே கிடைக்க கூடாது. வீரை ஒரு நாள் தான் சாகுறான், ஆனா கோழை தினம் தினம் சாகுறான். ச்சே, இந்த பேடி பயலுக்காக ஊரை விட்டு போகணும்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? எனக்காக இல்லைங்க, நெத்தியில உங்களையும் நெஞ்சில குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கேனே, அதுக்காகத்தான் சொல்றேன். உன் பேச்ச கேட்க நான் தயாரா இல்ல. நான் எனக்கு நீ இது வரைக்கும் எதையுமே உங்ககிட்ட கேட்டதில்ல. இப்ப பிச்சையா கேக்குறேன். வாழ்ந்த நமக்காக இல்லைங்க, வாழ போற நம்ம குழந்தைக்காக. எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நிகழ்காலம் விட்டு கொடுக்குது. புறப்பட போலாம். என்ன பசுபதி, எங்க புறப்பட்ட? நீதி கேட்டு நெடிய பயணமா, இல்ல பாவங்களை தீர்க்க பாத யாத்திரையா? இல்ல இன்னொரு குழந்தை பெத்துக்கிறதுக்கான உல்லாச பயணமா? அது சரி, அதெல்லாம் உன் சொந்த விஷயம், எங்களுக்கு என்ன வந்தது? ஆமா, காலையில இங்க என்னப்பா நடந்தது? எங்க குழந்தைக்கு வச்சிருந்த பாலை உங்க ஆளுங்க அநியாயமா கிணத்துல கொட்டிட்டாங்க. அதுக்காக எங்களுக்கு சொந்தமான பால நீ கிணத்துல கொட்டிட்டியப்பா? ஐயா, தெரிஞ்சோ தெரியாமலே என் புருஷன் செஞ்ச தப்புதாங்க, எங்களை மன்னிச்சிருங்க. பொன்னம்மா, கோபப்படாத பசுபதி. உன் வீட்டு கிணறோ பாலாறு, உன் பக்கத்துல தேனாறு, எதுக்கு குடும்பத்துல தகராறு? ஏமா குழந்தை அழுவுது? காலையில இருந்து பால் சாப்பிடலங்க. ஏண்டா பசுபதி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ குழந்தை குடுமா. பால் இல்லாம குழந்தை துடிக்க விடுறது எவ்வளவு பெரிய பாவம். ஏண்டா சோம்பேறி பசங்களா, இந்த குழந்தை குடிக்க வேண்டிய பாலை ஏண்டா கிணத்துல ஊத்துறீங்க? ஒரு குழந்தை பசியில துடிக்கிறத விட மிகப்பெரிய குடும்பம் வேற என்னடா ராஸ்கல். இப்ப இந்த குழந்தையோட பசி தீக்கணும்னா உடனடியா பால் தேவை. அதுக்கு பாலுக்கு எங்க போறது? அந்த கிணத்து நிறைய பால் இருக்குல்ல. மரியாதையா குழந்தை கொடுத்துறா. இரு பசுபதி, குழந்தை உன் குழந்தையோட பசி அடங்கிடுச்சு. பாவம் பால்காரன் புள்ள பாலையும் தண்ணி சேர்த்து குடிச்சிட்டு ஒரேடியா தூங்கிடுச்சு. இவ்வளவு நாளா உங்களை கேள்விய கால்ல மறிச்சு, இனிமேல் விட மாட்டேன். நேரா டவுன் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன். உங்களை கம்பி என்ன வைக்கிறேன், உங்க வாழ்க்கையை போட்டு அடிக்கிறேன். என்னன்னா புருஷன் நம்ம வாழ்க்கையே மொட்டை அடிக்க போறதா சொல்லிட்டு போறான்ல, அதுக்கு முன்னால சார், இந்த 3 பேர் தான் சார் என் குழந்தையை கொன்னது. இந்த 3 பேர் தான் சார் என் குழந்தையை கொன்னது. பொன்னம்மா, பொன்னம்மா,
பொன்னம்மா என் பொன்னம்மா இங்க, என் பொன்னம்மா இங்க. பொன்னம்மா இன்ஸ்பெக்டர், பொன்னம்மா யாருன்னு அவங்கிட்டே கேட்டு பாருங்க. ஏப்பா பொன்னம்மாங்கிறது யாரு? பொன்னம்மா பொன்னம்மா என் பொஞ்சாதி சார். பசுபதி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அடப்பாவி இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பாவிதான் என் பிள்ளைய கிணத்துல தூக்கி போட்டு கொண்டுட்டான் சார். என்னடா அது பைத்தியக்கார மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? பொண்டாட்டிங்கிற, புள்ளைங்கிற, கொண்டுட்டாங்கிற. ஆமா, உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? என்ன மேன், ஒரே குழப்பமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு பொண்டாட்டி இருக்கா, பிள்ளை இருந்துச்சு. இவங்க எல்லாம் சேர்ந்து போய் சொல்றாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கவச்சமா கவச்சமா என் பொண்டாட்டிக்கு நீங்க தானே பிரசவம் பாத்தீங்க. அழகு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு வாய் நிறைய சொன்னீங்களே, அத இன்ஸ்பெக்டர் சொல்லுங்கம்மா. என்னப்பா இது பைத்தியக்காரத்தனமா உளற? உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? உன் பொண்டாட்டிக்கு எப்ப நான் பிரசவம் பார்த்தேன்? இன்ஸ்பெக்டர், ஏதோ ஒரு கிறுக்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் ஜீப்ல வரலாமா? கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெட்ரோல் நஷ்டம். சாரி சார். சார் சார் நீங்களே வந்து கிணத்த பாருங்க சார். பைத்தியம், இனிமே போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்த உங்க கைய காலை முடிச்சு உன்னை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் போட்டுருவேன். ஜாக்கிரதை. சார் சார் பைத்தியம் என் குழந்தைக்கு ரொம்ப பசிக்குது, பால் தரியா? தரமாட்டியா? என் குழந்தைக்கு பசிக்குது, பால் தரியா? குழந்தைக்கு ரொம்ப பசிக்குதியா, பால் தாயா? என் பிள்ளைக்கு பசிக்குதியா? என் பிள்ளைக்கு கொஞ்சம் பால் வேணுயா? என் பிள்ளைக்கு பசிக்குதியா? என் பிள்ளைக்கு பசிக்குதியா? மாமா, என் பிள்ளைக்கு பசிக்குதுமா, என் பிள்ளைக்கு கொஞ்சம் பால் வேணுங்கம்மா. என் பிள்ளைக்கு பசிக்குது. என்னடா தம்பி, நாம சும்மா பைத்தியம்னு தான் கதை கட்டணும், இவன் உண்மையிலே பைத்தியமா மாறிட்டானா? என்ன மன்னிச்சிடு தம்பி. வயசுக்கு வந்து என் பொண்ணு வாக்கப்பட காத்துட்டு இருக்கா, அதனாலதான் போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா. என் பிள்ளைக்கு பால் வேணுமே, பால் கொடுங்க. இந்த தம்பி ஆமா, பால் இருக்கு. ஐயன் எங்க? இங்கதான் என் பையன் தூங்குறான். பையா, பால் சாப்பிட்டு தூங்குடா, பால் சாப்பிட்டு தூங்குடா, பால் சாப்பிட்டு தூங்கு, பால் சாப்பிட்டு தூங்கு. ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கிற இவனுங்க இவ்வளவு குடும்பக்காரங்களா? அத்திப்பழம் பார்க்க அழகா தான் இருக்கும், பிச்சி பார்த்தா புழுவாதான் தெரியும். என் அண்ணன் கூட இவங்களை நம்பிட்டு நாய பேய வேலை செய்றான். உங்க அண்ணனை மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் இந்த ஊரையே திருத்துறேன்.